தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய இன்பமும் துன்பமும் நூலில் இருந்து அவரின் சிந்தனைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் இன்பத்தின் இருப்பிடம் பகுதி 2 குறித்து நாம் முதலில் சிந்திக்க இருக்கிறோம். புலனின்பத்தின் பின் மக்கள் ஏன் ஓடுகின்றனர்? இன்பத்தை குறித்த அவர்களின் எண்ணம் என்ன? திரும்ப திரும்ப அதே புலன்படி செயல்களை செய்ய சம்ஸ்காரங்கள் அவர்களை வற்புறுத்துகிறதா? மனிதன் வெறும் சூழ்நிலையின் உற்பத்தியா? தக்க முறைகளில் தன் சம்ஸ்காரங்களை அவனால் போக்கிவிட முடியாதா என்ற கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலை கூறுகிறார். அவித்தை, அதாவது அறியாமையின் காரணமாக மனிதன் பொருள்களில் இருந்து இன்பத்தை பெற வேண்டி இங்கும் அங்கும் ஓடி அலைகிறான். கொஞ்சம் மிட்டாய் வகைகள், மகன், இளம் மனைவி, சிறிது பதவியும் பெருமையும், பேங்கில் சிறிது சேமிப்பு பணம், இவை அனைத்தும் அவனது உள்ளத்தை உன்மேஷமயமாக்கி நரம்புகளை சாந்தப்படுத்துகின்றன. இவ்வளவுதான் அவன் வேண்டுவது. ஆத்மானந்தம், சாந்தி, ஆத்மீக பரவசம், ஞானம் முதலியன என்ன என்பதே அவனுக்கு தெரியாது. அவை அவனுக்கு தேவையில்லை. அவன் அவற்றை வெறுக்கவல்லவோ செய்கிறான். உயரியதும் பரிசுத்தமுமான விஷயங்களை பற்றி பேசுகின்ற பெருமக்களையும் அவன் வெறுக்கிறான். தனது சம்ஸ்காரங்களை புருஷார்த்தம் அல்லது தன் முயற்சியால் மனிதன் அகற்றிவிட முடியும் என நான் தெரிவிப்பதை நம்புங்கள். மனிதன் சுற்று வட்டாரத்தின் சிருஷ்டி அல்ல. தன் விதியை தானே ஆக்கும் தகைமை வாய்ந்தவன். இரைச்சல் மிகும் உலகியல் கிரியைகளுக்கு இடையே சாந்தியை தரும் சமயமும் ஏற்படத்தான் செய்கிறது. மிக குறுகிய காலமாக இருப்பினும் அந்த சமயத்தில் மோசமான உலக பொருள்களை தவிர்த்து எப்படி, எங்கிருந்து வாழ்க்கை தோன்றியது, இன்னும் சம்சார புதிர்கள் குறித்து மனம் சிந்தனை செய்ய தொடங்குகிறது. நான் யார் என்ற விசாரத்தில் இறங்குகிறான் மனிதன். ஆத்மார்த்த விசாரணையாளன் கருத்தூன்றி அதே சிந்தனையில் லயித்து நிற்கிறான். அவன் உண்மையை நாடித் தெரிந்து கொள்ள முனைகிறான். உயரிய விவேகம் அவனிடம் உதயமாகிறது. வைராகியம், ஒன்றித்தல், தியானம், உடல் மன தூய்மை முதலியவற்றில் நாட்டம் கொண்டு கடைசியில் அவன் உயரிய ஆத்ம ஞானத்தை அடைகிறான். உலகியல் வாசனைகள், உலகாயத விஷயத்தில் ஊறிக்கிடக்கும் மனமுடைய மனிதன் ஆத்திரமுடையவனாக இருக்கிறான். ராகத்வேஷம் என்னும் இருவித ஒழுக்கினால் அவன் எதிர்த்து போராட முடியாத அளவுக்கு அடித்துச் செல்லப்படுகிறான். மேலும் உலகியல் கவனமிகும் சம்சாரம் எனும் ஆற்றின் பிரவாகத்தில் அங்கும் இங்கும் உதவியின்றி சுழற்றப்படுகிறான். ஐயோ, இவ்வுலகின் புலன்வழி வாழ்க்கை எவ்வளவு உறுதியில்லாதது! புலன்வழி இன்பத்தின் நிலையற்ற தன்மையையும் அதன் விளைவுகளான துன்பம், கவலை, கஷ்டம், சோதனை, மனக்குழப்பம், அகால மரணம் முதலிய தீமைகளையும் இடைவிடாது சிந்தித்தால் உங்களிடம் வைராகியம் மெல்ல மெல்ல வளர்ந்தோங்கும். மனைவியை இழத்தல், சொந்தக்காரர், நண்பர், மக்கள் அல்லது பொருளை இழத்தலால் ஏற்படுவது மந்த வைராகியம். அது சில நிமிடங்களே நிற்கும். அது உங்களுக்கு ஆத்மீக பாதையில் அதிகமாக உதவாது. விவேகத்திலிருந்து தோன்றிய வைராகியமே உண்மையில் தேவையானது. எப்படி வெளிச்சத்தின் முன் இருள் நிற்க முடியாதோ அதேபோல் புலன்வழி இன்பத்தின் முன் ஆத்மீக இன்பம் நின்று நிலவ முடியாது. எனவே உலகத்து பொருள்களிடம் தீராத நிகிருஷ்ட பாவத்தை கொள்ளுங்கள். ஆசைகளை ஒழியுங்கள். புலன்வழி பொருள்களில் இருந்து மனதை அப்புறப்படுத்துங்கள். வைராகியம் தானாகவே உங்களிடம் வளரும்.
உங்களுடைய வாழ்க்கையை சிக்கல் நிறைந்ததும் கஷ்டமானதுமாக நீங்களேதான் ஆக்கிக் கொள்கிறீர்கள். இந்த சம்சார சேற்று நிலத்தில் நீங்களே சிக்கிக் கொண்டீர்கள். உங்கள் தேவைகளை பெருக்கிக் கொண்டீர்கள். ஆசைகளை அதிகரித்துக் கொண்டீர்கள். ஒவ்வொரு நாளும் அடிமை தலையை இறுகச் செய்கிறீர்கள். எளிமை எங்கோ சென்று மறைந்துவிட்டது. படோடோப செலவுகளில் ஈடுபடும் சுபாவமும் வாழ்க்கை தரமும் கொள்ளப்படுகின்றன. எங்கு பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம் அழிந்திருப்பதில் ஆச்சரியப்பட தேவையில்லை. மக்கள் பட்டினியால் மரணமடைகின்றனர். வியாபார மந்தம் ஏற்பட்டுள்ளது. எங்கு பார்த்தாலும் அமைதியின்மை நிலவுகிறது. விவாகரத்து கேசுகளும் அதிகரிக்கின்றன. ஒரு தேசத்திற்கு மற்றதை கண்டால் பயம். ஒரு நாடு மற்ற நாடுகளெல்லாம் பெரும் யுத்தத்துக்கு தயாராவதாக சந்தேகிக்கிறது. இங்கனம் வாழ்க்கை என்பது சந்தேகமயமாக ஆகிவிட்டது. குழப்பம், நாசம், பயம் இவற்றின் சேர்க்கையால் வாழ்க்கை பரிணமித்து உள்ளது. அது புயலும் கொந்தளிப்பும் நிறைந்ததாக ஆகிவிட்டது. அது பல்வேறு நீர் பாய்ச்சல்களை கொண்டுள்ளது. இந்த கஷ்டங்களிலிருந்து தப்பித்து கொள்ள வழி இல்லையா? ஒரு வழிதான் இருக்கிறது. வைராகியம், தன்னடக்கம், தூய்மை, நலமற்ற தொண்டு, பேரன்பு இவற்றோடு அமையும் வாழ்க்கையை வாழுங்கள். நன்னோக்கம், நற்சிந்தனை, நல் உணர்ச்சி, நல்ல பாவத்துடன் கூடிய செய்கை முதலிய சுபாவங்களை வளருங்கள். பக்தியையும் தியானத்தையும் போற்றுங்கள். ஓ மோகனே, உங்களிடம் உறுதியான வைராகியம் தோன்றவில்லை. இப்பொழுது உள்ள உங்களது மனோநிலை பணத் தொந்தரவுகளின் விளைவே. இது ஆத்மீக பாதையில் உங்களுக்கு சிறிதும் உதவாது. சந்தர்ப்பம் கிட்டும் பொழுது பொருளை திரும்பவும் கொள்ள மனம் காத்து நிற்கும். நீங்கள் ஆத்மீக சம்ஸ்காரங்களை கொண்டு விளங்குவதில் சந்தேகமில்லை. ஆனால் உங்கள் வைராகியம் விவேகத்திலிருந்து தோன்றியதாக இருக்க வேண்டும். பலரும் தாங்கள் இவ்வரிய குணத்தை கொண்டு விளங்குவதாக பாசாங்கு செய்தாலும் இதை பெறுவது அரிது. ஆயிரக்கணக்கான இளம் பட்டதாரிகளும் இளம் டாக்டர்களும் கையில் மண்கூஜாவுடன் கஷாயத்தை கட்டிக்கொண்டு ஆழ்ந்த தியானம், பிராணாயாம பக்திக்காக உத்தரகாசி, கங்கோத்ரியில் உள்ள குகைகளை தேடிய வண்ணம் என்னிடம் வருகின்றனர். இன்னும் இளம் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் சிலரும் அரசிலங்குமாரர்கள் சிலரும் நவீன முறையில் பட்டு உடைகளை அணிந்து கொண்டு திருமணத்திற்கு பெண்களை தேடி பஞ்சாபுக்கும் காஷ்மீருக்கும் செல்கின்றனர். இவ்வுலகில் இன்பமா துன்பமா உள்ளது? இன்பம் உண்டென்றால் இளம் பட்டதாரிகள் கானகத்தை அடைவானேன். துன்பம் உண்டென்றால் இளைஞர்கள் செல்வத்தின் பின்னும் பெண் பெருமைக்கு பின்னும் ஏன் ஓடுகின்றனர்? மாயை அதி அற்புதமானது, அதி விசித்திரமானது. வாழ்க்கை புதிரையும் இவ்வண்ட புதிரையும் அறிய முயலுங்கள். விவேகத்தை பெற பாடுபடுங்கள். சத்சங்கத்தில் ஈடுபடுங்கள். ஆத்மனின் தன்மையை ஆராயுங்கள். யோக வாசிஷ்டத்தையும் உப்பநிடதங்களையும் படியுங்கள். அப்பொழுது உங்களிடம் வாழ்க்கையின் பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகளை பற்றிய அறிவு உண்டாகும். இந்த புற உலகில் அணுவளவு இன்பமும் கிடையாது. இன்பத்தை உள்ளே நாடிச் செல்லுங்கள். ஒரு சாம்ராஜ்யம் தமக்கு சொந்தமாவது விலை உயர்ந்ததல்லவா? காஷ்மீரில் உள்ள சுகவாஸ்தலம் அல்லது நறுமணம் கமழும் பல நிற மலர்கள் நிறைந்த அழகிய தோட்டம் இவற்றில் வசிப்பது நல்லதல்லவா? கொடி போன்ற இடையுடையாள், தாமரை கண்ணாள் என வர்ணிக்கப்படும் அழகுமிகு இளம் மகாராணிகளின் தொடர்பில் வாழ்வது இனிதல்லவா? எனினும் பர்த்ருஹரி, புத்தர் பிரான், கோபிச்சந்திரர் முதலிய ஞானியர்கள் பலரும் இவற்றை காசு பெறாதவை என காலால் உதைத்து தள்ளிவிட்டு தன்னை அறிந்து இன்பமுறக் கானகம் புகவில்லையா? ஆத்மா வந்து போய்க் கொண்டிருக்கிறது. ஆதலால் கொழுந்துவிட்டு எரியும் வைராகியம், தீவிர சாதனை, முமுக்ஷுத்வம் இவற்றால் உங்களது ஆத்மீக சம்ஸ்காரங்களை காத்து போஷிக்க நீங்கள் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும்.
உங்களிடம் நல்ல சம்ஸ்காரங்கள் அதிகரிக்க வேண்டும். அதை வளர்க்க நீங்கள் பாடுபட வேண்டும். வைராகியம் என்பது ஒருவித உள் மனநிலையே ஆகும். ஒருவன் சந்தடி மிகும் உலகில் பல வகையான படாடோப பொருள்கள், பெண்கள், பொருள்களுக்கு மத்தியில் இருந்து வரலாம். இருப்பினும் அவன் தூய வைராகியத்தை கொண்டு விளங்கலாம். அதே சமயம் இமாலயத்தில் உள்ள குகையில் வாசம் செய்யும் சாது ஒருவன் தன் கமண்டலத்திடமும் கோவணத்திடமும் அதிகமான பற்று கொண்டு வாழலாம். இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கொடின் என்று திருவள்ளுவரும் இது குறித்து அழகாக திருக்குறள் படித்திருக்கிறார். நாளைய நிகழ்வில் அறியாமையே துன்பத்தின் காரணம் என்பது குறித்து சிவானந்தர் கூறியுள்ளதை நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.